இப்போ பாருங்கள் மக்களே, நான் வந்து ஒரு நவரச டீயும் கூட அது வந்து ஹெல்த்து டீ மசாலா டீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அம்மா செய்கிறத பாருங்கள். இது வந்து அதிமதுரம்டா, அதிமதுரம். இது வந்து சுக்கு, இது வந்து பட்டையில் மெலிஸ் பட்டை, அப்புறம் இது கிராம்பு, அப்புறம் வந்து தனியா, ஏலக்காய், சோம்பு, மிளகு, இது வந்து கருப்பு ஏலக்காய். இது 9 இன்க்ரீடியண்ட்டு. இப்போ வந்து நான் செய்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ பாருங்கள், அதிமதுரத்தை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நல்லா தட்டி உடச்சி எடுத்துக்கணும். சுக்கும் அதே மாதிரி மிக்சியில் போட முடியாது, உடஞ்சிரும் ஜாதி. அப்புறம் அதையும் கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுக்கணும் தங்கம். வறுத்துட்டு அம்மா டீ தூள் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் தங்கம், இப்போ வந்து நான்ஸ்டிக் பேன் ஒன்று போட்டாச்சு. இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுப்போம். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக வருகிறது அதிமதுரம். இது ஒரு இனிப்பு சுவையாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளவும் நல்லது, நல்ல சிறந்த மருந்து பொருள். அதே மாதிரி சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் சுப்பிரமணியம் தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்கு வந்து ஒரு சீரீஸ் ரொம்ப சிறப்பான மருந்து. அதுக்கப்புறம் மிளகு பாருங்கள், சளி எல்லாத்துக்கும் நல்லது. இது வந்து கிராம்பு, இது இன்னும் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. ஏலக்காய் நமக்கு மன உளைச்சல், ஒரு எப்படி சொல்ற மைண்டு ஒரு இதுக்கு வந்து நல்ல ஏலக்காய் போடணும். தனியா வந்து உடம்ப குளிர்ச்சி படுத்துறதுக்கு எல்லாம் போட்டுனுங்களா. இப்போ பாருங்கள், சோம்பு வந்து ஜீரண சக்திக்கு சோம்பு, கருப்பு ஏலக்காய் போட்டணுங்களா. கொஞ்சம் மிதமான சூடு, ரொம்ப சூடு வைக்கக்கூடாது, மிதமான சூடு வச்சுட்டு அப்புறம் இந்த இந்த பாருங்கள் பட்டை மெலிஸ் பட்டை. அப்போ பாருங்கள் 3, 6, 7, 9 பொருள் இதை போட்டுட்டு இதை வந்து சிறுவாக வறக்கணும் ஐயா. இப்போ பாருங்கள், மொத்தத்தையும் போட்டுங்களா, சிறுவாக வறுக்கணும். ஒன்று ஒன்றா வறுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போட சூடு நல்லா பேன் சூடாயிடுச்சு, அதனால் ஃபுல்லாக எல்லாம் வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மக்களை, இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மேலே ஆற வச்சு இந்த மாதிரி ரொம்ப நைஸ் பவுட்ரு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு இப்போ நான் வந்து எனக்கு டீ தூளை தேவையானது கொஞ்சம் கலந்துட்டேன், புரியுதுங்களா. மீதியை வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைப்படும் போது நம்ம எடுத்து கலந்துக்கலாம். அதே போல் இப்போ பிளாக் டீ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இதை டீ தூள் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, இது ஒரு 1/2 ஸ்பூனு இதை போட்டு கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். சளி இருக்குன்னா கொஞ்சம் துளசி கூட சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். துளசி சில ஊருங்களில் இருக்காது, இடத்துங்களில் ஸ்ட்ரக்குன்னு கிடைக்காது. அதனால் இதில் எல்லாமே இன்க்ரீடியன்ட் போட்டுக்கிறேன்டா. எல்லாமே 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். சுக்கு மட்டும் பெரிய பீஸ் 2 துண்டு போட்டேன். அதிமதுரம் வந்து 5 பீஸ் போட்டேன். அவ்வளோதாங்களா. 9 பொருளுங்க சேர்ந்தது நவரச டீ. அவ்வளவும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு டீ. உங்களுக்கு ட்ரிங்க்ஸு குடிச்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் அம்மாவுக்கு. நான் இதுக்கு என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தங்கங்களை. அம்மா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் நான் உங்கள் மக்களுக்காக ஒன்று ஒன்றா செய்கிறேன். இது மேலும் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன் தங்க பிள்ளைங்களா. கொஞ்சம் பாருங்கள் இதை, ஓகேங்களா. பாய் செல்லம்.